9th மேக்ஸு தமிழ் மீடியம் பயிற்சி 1.3ல் நம்ம பார்க்க போகிறது 3 சம். ஏற்கனவே 2 சம் வரை போட்டிருக்கோம். அதுக்கு முந்தின எக்ஸசைஸும் போட்டிருக்கோம். எல்லாம் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம். U equal to A, B, C, D, E, F, G, H. A equal to B, D, F, H மற்றும் B equal to A, D, E, H எனில் பின்வரும் கணங்களை காண்க. A dash. சரியா? இதுக்கான தீர்வு எழுதப்படும். A dash எப்படி கண்டுபிடிக்கணும்னா A dash equal to U minus A. அதாவது யூங்கிற கணம் என்ன? A, B, C, D, E, F, G, H மைனஸ் ஏங்கிற கணம் என்ன? B, D, F, H. ஓகே. A dash equal to A இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். மைனஸ்னு இருக்கா? ஃபஸ்ட் கண்ணை மட்டும் தான் பார்க்கணும். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். B இருக்குது, ஸோ எழுத வேணாம். C. D இருக்கா? இருக்குது, சாரி இங்கே அடிக்கணும். இருக்குது, ஸோ விட்டுருங்க. அடுத்து E இருக்கா? இல்லை, எழுதிக்கோங்க. F இருக்குது, விட்டுருங்க. G இல்லை. H இருக்குது, விட்டுருங்க. இதுதான் A டேஷ். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து B டேஷ். B டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி தான். B டேஷ் வந்து U, அதாவது அனைத்துக்கணும் மைனஸ் E. B, சாரி A இல்லை B. ஓகேவா? இப்போ அனைத்துக்கணும் என்ன? A, B, C, D, E, F, G, H மைனஸ் பிங்கிற கணம் என்ன? பிங்கிற கணம் என்னன்னு இருக்கு. A, D, E, H. சரியா? இப்போ அதே மாதிரி தான். மைனஸ் என்ன இருக்கா? இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். ஏ இருக்கா? அதை விட்டணும். அடுத்து பி. பி இல்லை, எழுதிக்கலாம். சி இல்லை, எழுதிக்கலாம். டி இருக்குது, அதனால் விட்டுருங்க. இ இருக்குது, அதையும் விட்டுருங்க. எஃப் இல்லை, எழுதிக்கலாம். ஜி இல்லை, எழுதிக்கலாம். ஹெச் இருக்குது, ஸோ அதை விட்டுருங்க. அப்போ இதுதான் பி டேஷ். அதாவது இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ ஏ டேஷ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஏ டேஷ் என்னன்னு கண்டுபிடிச்சி தானா? இப்போ ஏ, சி, இ, ஜி, இதுதான் ஏ டேஷ். அடுத்து பி டேஷ். பி, சி, எஃப், ஜி, இதுதான் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். சரியா? இப்போ ஏ, சி, இ, ஜியும் யூனியன் பி, சி, எஃப், ஜி. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கு எது காமனாக இருக்கோ எழுதணும். அதாவது யூனியன்னா எல்லாத்தையுமே எழுதிடணும். 2 தடவை வந்து அதை ஒரு தடவை எழுதணும். ஏ ஒரு தடவை தான் வருது, ஸோ எழுதிக்கோங்க. அடுத்து ஏக்கு அடுத்து என்ன? பி தான் வரும். பியும் ஒரு தடவை தான் இருக்குது, எழுதிக்கோங்க. சி 2 தடவை இருக்குது, இருந்தாலும் ஒரு தடவை எழுதிக்கோங்க. இல்லாட்டி இப்படி எழுதினா உங்களுக்கு புரியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு டேஷில் உள்ளதை எழுதிடணும். சரியா? எழுதிட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு
கணத்தில் உள்ளதை எழுதிட்டோம். செகண்ட் பி எழுதிருக்கோமா? எழுதலை, எழுதிக்கோங்க. சி ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ விட்டுருங்க. எஃப் ஜி ஆல்ரெடி எழுதிட்டோம், விட்டுருணும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக எழுதுங்க. ஏ செகண்ட் தான் பி வரும், அடுத்து சி, டி எல்லாம் இல்லை, இ, ஜி, இ, எஃப், அப்புறம் தான் ஜி. ஃபஸ்ட்டு எழுதிட்டோம், இப்போ கரெக்டாக இருக்கும். ஏபிசி இஎஃப்ஜி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். நாலாவது, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? காமனாக என்ன இருக்கோ அதை எழுதணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ டேஷ் என்ன? ஏ டேஷ் என்னன்னு எழுதணும்? ஏ டேஷ் வந்து ஏசிஇஜி. ஏசிஇஜி. பி டேஷ் என்ன? பிசிஎஃப்ஜி. பிசிஎஃப்ஜி. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்ன அர்த்தம்னா, ஏ டேஷ் என்ன? ஏசிஇஜி இன்டர்செக்ஷன் பிசிஎஃப்ஜி. ஓகேவா? இன்டர்செக்ஷனை எது காமன்? ரெண்டுலேயுமே இருக்கணும், அதை தான் எழுதணும். ஏ ரெண்டில் இருக்கா? இல்லை. சி இருக்குது. இ இருக்கா? இல்லை. ஜி இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் சியும் ஜியும். இ இல்லது சி, சியும் ஜியும். ஓகேவா? அடுத்தது ஏ யூனியன் பி தி ஹோல் டேஷ். சரியா? ஏ யூனியன் பி தி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். ஏ என்னன்னு ஏற்கனவே கொஷின்ல இருந்துச்சா? என்னது? விடிஎஃப்ஹெச். விடிஎஃப்ஹெச். இப்போ வந்து ஏ எழுதிட்டோமா? அடுத்து வந்து பி. பியும் கொஷினில் தான் இருக்குது, அதை பார்த்து எழுதணும். பி என்ன? பி ஏடிஇஹெச். ஏடிஇஹெச். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம். ஏ யூனியன்னா என்ன சொன்னேன்? ரெண்டுலேயும் உள்ள சேர்த்து எழுதணும். 2 டைம்ஸ் இருந்தால் மட்டும் என்ன பண்ணும்? 1 டைம் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். பிடிஎஃப்ஹெச் யூனியன் ஏடிஇஹெச். இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க. பிடிஎஃப்ஹெச் கம்மா ஏ இருக்கா? இல்லை, அது எழுதிக்கோங்க. டி இருக்கா? ஒரு தடவை ஏற்கனவே எழுதிட்டோம், சொல்லிட்டணும். இ இல்லை, அதை எழுதிக்கணும். ஹெச் இருக்கா? ஹெச்சு ஏற்கனவே எழுதிட்டோம், ஸோ அதோட நிறுத்திக்கலாம். இப்போ இதை லைன் படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ வரும், அடுத்து பி வரும், சியில் டி வரும், இ இருக்கு, இ வரும், எஃப் வரும், ஹெச் வரும். ஓகேவா? இப்போ ஏ யூனியன் பி தி ஹோல் டேஷ் அப்படின்னா யூ அனைத்து கணத்துலேருந்து ஏ யூனியன் பியை கழிக்கணும், அவ்வளோதான். அனைத்து கணம் என்ன? அதுவும் கொஷினில் யூ கொடுத்துருந்தாங்க. ஏலேருந்து ஹெச் வரைக்கும். ஏ பி சி
டி இ டி மாதிரியே வருது, இ மாதிரியே வருது, இ எஃப் ஜி ஹெச் மைனஸ் ஏ யூனியன் பி நான் கண்டுபிடிச்சோம்ல, ஏ பி டி இ எஃப் ஹெச். ஓகேவா? இப்போ இதுலேருந்து கழிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டை மட்டும் பார்க்கணும், இருக்கிறத விட்டுட்டு இல்லாத மட்டும் எழுதணும். ஏ இருக்கா விட்டுறணும், பி இருக்கா விட்டுறணும், சி இல்லை எழுதிக்கலாம், டி இருக்கா விட்டுறணும், இ இருக்கா விட்டுறணும், எஃப் இருக்கா விட்டுறணும், ஜி இல்லை எழுதிக்கலாம், ஹெச் இருக்கா விட்டுறணும். அப்போ சியும் ஜியும் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் A intersection B dash, A intersection B the whole dash. ஓகேவா? இங்கே எழுதணுன்னா இது திருப்பி பார்க்குறப்பல இருக்கும், அதனால் இங்கே எழுதிடலாம். சரியா? A ஈக்குவல் டு ஏ இருக்குன்னு என்ன எழுதணும்? இதாக இருக்குது பிடிஎஃப்ஹெச், அதை தான் எழுதணும். ஏ வந்து பிடிஎஃப்ஹெச். சரியா? பி இருக்குன்னு என்ன எழுதணும்? இதாக இருக்குது ஏடிஇஹெச். சரியா? பி ஈக்குவல் டு ஏடிஇஹெச் தானே? ஏடிஇஹெச். ஓகேவா? ஏடிஇஹெச். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. சரியா? இப்போ பிடிஇஹெச் ஏக்கும் இன்டர்செக்ஷன் ஏடிஇஹெச். சரியா? இப்போ ரெண்டுக்கு எது காமனாக இருக்குது? பி இருக்கா? இல்லை. டி ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ டி. இ ரெண்டுலேயுமே இருக்குது, ஹெச் ரெண்டுலேயுமே இருக்குது. எஃப்ல இதில் சாரி தப்பாக எழுதிட்டணும், பிடிஎஃப்ஹெச் தான், பிடிஎஃப்ஹெச். இப்போ இ வராது. சரியா? பி இருக்கா? இல்லை. டி காமனாக இருக்குது, எஃப் ஹெச் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. சரியா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா அனைத்து கணத்துலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணிடணும். அனைத்து கணம் ஏலேருந்து ஹெச் வரையும் ஏற்கனவே பார்த்துருக்கோமா? கொஸ்டினில் இருக்கா? ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச். சரியா? அதுலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பின்னா டிஹெச்சையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணுறது என்ன? ஃபஸ்ட்டு கணத்தில் உள்ளதில் இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். ஏ இருக்கா? இல்லை எழுதிக்கலாம். பி இருக்கா? இல்லை எழுதிக்கலாம். சி இருக்கா? இல்லை எழுதிக்கலாம். டி இருக்குது விட்டுலாம். இ இருக்கா? இல்லை. எஃப் இருக்கா? இல்லை. ஜி இருக்கா? இல்லை. ஹெச் இருக்குது, ஸோ விட்டுலாம். அப்போ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே. அடுத்த கொஸ்டின் ஏ டேஷ் இன் தி ஹோல் டேஷ். இப்போ இதோட ஆன்சரை எழுத போகிறோம். ஒரு ஃபார்முலாவே இருக்குது, ஏ டேஷ் தி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ. ஏ டேஷ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் டேஷ் பண்ண என்னன்னு சொல்கிறோம், அதே ஏயே வந்துடும். ஏ ஏற்கனவே என்ன இருக்குது? பி டி எஃப் ஹெச், அதே தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி பி டேஷ் டேஷ், பி டேஷ் தி ஹோல் டேஷ், அதே மாதிரி தான் தீர்வு. பி டேஷ் தி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு அதே பி தான். பி ஏற்கனவே என்ன எழுதுறோம்? தான் இருக்குது ஏடிஇஹெச்.
ஓகேவா? அடுத்த இதோட இந்த கொஷின் ஃபினிஷ் ஆச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின் பார்க்கலாம்.